இருக்கிறேன். இந்நிகழ்ச்சி புலனம் மூலம் ஒளிநாடாவாக வலம் வரும் போது நாள் தவறாமல் தினந்தோறும் மிகுந்த ஊக்கமும் உற்சாகமும் ஊட்டியவர்கள் 3 பேர்கள். வாரியார் பெருமை வாரி வழங்கும் வள்ளல் வாழ்க என்றும், துத்துதல் தெத்தாத தத்தையின் துப்புதல் தேனே என்றும், துத்துதல் தெத்தாத தத்தையின் துப்புதல் வாழ்க என்றும் மதுரையில் வசிக்கும் எனது சிற்றப்பா திருக்குமார் அவர்கள் கவிதையால் என்னை வாழ்த்துகிறார். தேரை தேங்காயும் யானை விளாம்பழமும் விளக்கம் அருமை என்றும், 2021ஆம் ஆண்டிலிருந்து இவரது பிறந்த நாள் அரசு விழாவாக கொண்டாடப்படும் என அவரது ஆட்சி காலத்தில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்ததையும் என் மூத்த சகோதரி திருமதி நிர்மலா அவர்கள் பதிவிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் வாரியார் சுவாமிகள் குறித்த நகைச்சுவையான நிகழ்ச்சிகளையும் பொன்மொழிகளையும் பகிர்ந்துள்ளார். அதில் சிலவற்றை இந்த நிறைவுரையில் நான் இங்கே பகிர்ந்துள்ளேன். 3வதாக, மரத்தில் உள்ள வேர், தண்டு, கிளை, இலை, பூ, காய், பழம் இவைகளை குடும்பத்திற்கு ஒப்பிட்டு நாணல் போலும் வாழ்க்கை வாழ வள்ளல் கூறிய விளக்கம் அருமை எனவும் காரைக்குடியில் வசிக்கும் திருமதி சுலோச்சனா அவர்கள் இங்கே பதிவிட்டுள்ளார்கள். வள்ளல் வாரியார் பற்றிய விளக்கம் சிறப்பு என்றும் தொடர்ந்து பதிவிட்டுள்ளார்கள். திருமதி அம்சவேணியும் அவ்வப்பொழுது குறியீடுகள் மூலம் தனது வாழ்த்தை கூறியிருக்கிறார். இந்நிகழ்வை தினமும் கேட்டு மகிழும் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளை முதல் வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில்